கிடைக்கல கிடைக்கல பொண்ணு ஒண்ணும் கிடைக்கல பிடிக்கல பிடிக்கல எந்த பொண்ணுக்கும் என்ன பிடிக்கல பஸ்ல பார்த்த மைனாவை விட்டு பாதியில் இறங்கி போகாதே அடி ஒன்னைய நீ தூக்கையில கண்ண பிச்சு அறியற கிடைக்கல கிடைக்கல பொண்ணு ஒண்ணும் கிடைக்கல பிடிக்கல பிடிக்கல எந்த பொண்ணுக்கும் என்ன. ஒரு பொண்ணு நல்லா கிராண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு அவ ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போகிறதுக்காக பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கா. அப்போ பிரேக் டவுனா? என்ன சிச்சுவேஷனுக்கு சிங்க் ஆகுது? என்னாச்சு? தம்பி இப்படிலாம் பண்ண மாட்டானே, எல்லாம் சரியா தானே இருக்கு. வாவ், இதானா மேட்ரு? செம்மையா இருக்காளே, கடவுளே எப்படியாவது எனக்கு ஓகே பண்ணிருப்பான். முறைக்குது பாரு, நல்ல கருங்குரங்கு மாதிரி பரதிசி நாய். முன்ன பின்ன பொண்ணே பார்த்துருக்க மாட்டான் போல இருக்கு. கடவுளே, பஸ் எப்போ வரும்? இவனை பார்த்தா பயமா வேற இருக்கே. அதானே பார்த்தேன், இன்னும் எவனும் வரலையே அப்படின்னு வந்துட்டானா. எக்ஸ்கியூஸ் மீ, 55 பஸ் போயிருச்சுங்களா? சாரி, ஐ டிடன்ட் நோட்டீஸ். நீங்க எங்க போறீங்க? பெருங்காலத்தூர். யூஸ்வலா இந்த ஏரியால சீக்கிரமா பஸ் வராதுங்க. பொறுக்கி ரொம்ப எங்க இருந்தா வராங்களோ நமக்குன்னு நல்ல உழவு மூஞ்சி மாதிரி இருந்துட்டு ஓகே பண்ணிடுவானோ. என்ன பார்க்கவே மாட்டேங்கிற? அவ்வளவு கேவலமா இருக்கும். நாம இவனை ஏதாவது பண்ணணுமே. கொஞ்சம் ஸ்மார்ட்டா வேற இருக்கான். குருநாதா, ஏதாவது ஐடியா கொடுப்பா. தூக்கி அடிச்சிடும் பாத்துக்க. தேங்க்ஸ் குருநாதா. இவனை ஏதாவது பண்ணணுமே. நீங்களும் போலாம்ல. கத்திலாம் வச்சிருக்காங்க. அவர் தான் லூஸ் மாதிரி போய் சண்டை போடுறாரு. செயினுக்காண்டி தான் விரோட முடியாதுங்க. போயிடு. Thank you. Excuse me.
எனக்கு கொஞ்சம் பக்கத்துல டிராப் பண்ணிடுறீங்களா? ஷியோர். ஒரு நிமிஷங்க. அப்படியே பிஜி மியூசிக் ஸ்டார். பைக்கு, ஃபிகரு, செயின், பால்கோவா மூஞ்சி கட்டுனா அவ்வளவுதான் கட்டணும். டே இல்லாட்டி துக்கு மாட்டி தான் சாவணும். தூ என்ன ட்ரீமா? அண்ணே செம்ம ஃபிகர்னே, சாரி செம்ம ஸ்டோரினே, சூப்பரா இருக்கு. நானே ஆக்ட் பண்ணிக்கிறேனே. இதோ பாடுறா, இவர் நடிக்கிறாராமே. தம்பி உன் வேலை ப்ரொடியூஸ் பண்றது மட்டும்தான், காசு கொடுக்கறதோட உன் வேலை முடிஞ்சு போச்சு. இந்த பால்கோவா மூஞ்சி உனக்கு ஒரு ரோல் இருக்குடா. டேய் அப்போ நீயும் இருக்க அவனும் இருக்கான், அப்ப கதையில நானும் இருப்பனே. ஆமா மச்சி, கரெக்டா சொல்ற. நீ தான் அந்த திருடனே. டேய் சும்மா இருங்கடா. பாஸ், நம்ம ஸ்டோரியில் கொஞ்சம் கிரிப்பை மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு. என்ன சொல்ல வரீங்க? லுக்கை வச்சு ஒரு கேரக்டர் வந்து நல்லவனா கெட்டவனா டிசைட் பண்ண முடியாது. அதான சொல்ல வரீங்க? ஆமா, அது மட்டும் இல்ல. அந்த நகையை புடுங்கிட்டு போனவனை பிடிக்கிறதுக்காக ஒருத்தன் மட்டும் தான் போனான். அந்த பொண்ணு அவ்வளோ கேட்டும் இன்னொருத்தன் கூட போகல. எவனா இன்னும் ஒருத்தன் கூட போயிருந்தா அவனை ஈஸியா பிடிச்சிருந்துருக்க முடியும். அந்த ஒருத்தன் மாதிரிதான் இப்போ 98% ஜனங்களும் இப்ப இருக்காங்க. இந்த மாதிரிதான் சுவாதி கொலை வழக்குல அந்த 2 பேரும் வாக்குவாதத்துல இருக்கும் போதே யாரா ஒருத்தன் போய் என்ன பிரச்சனைன்னு கேட்டிருந்தாங்கன்னா அவனுக்கு அந்த கொலை பண்ற தைரியம் வந்திருக்காது. மர்டர் பண்ணவன யாராவது 2-3 பேர் போய் துரத்தி பிடிச்சிருக்கலாம். இல்ல அந்த பொண்ணு உயிருக்கு போராடி இருக்க அந்த பொண்ணை யாராவது காப்பாத்தி இருக்கலாம். யாருக்கும் அந்த தைரியமோ இல்ல மனசோ இல்ல. இந்த மாதிரி யாரும் இருந்துடக்கூடாதுன்றதான் இந்த படத்துடைய கான்செப்ட்.